திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 576, அதிகாரம் கண்ணோட்டம். பனிபடர்ந்த இமயமலை உச்சியில் புத்த மடம் ஒன்று இருந்தது. புத்த துறவிகள் இருவர் அந்த மடத்திற்கு செல்வதற்காக மலை மீது ஏறிக்கொண்டிருந்தனர். அப்போது காற்றுடன் பனியும் மிகுதியாக கொட்டியதால் விரைவில் மடத்தை அடைய இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் சென்ற வழியில் முதியவர் ஒருவர் மலைப்பாதையில் உருண்டு விழுந்து ஒரு கால் உடைந்து வழி தாங்க முடியாமல் முனகிக் கொண்டிருந்தார். இருவரும் அருகே சென்று அவரை பார்த்தனர். இனி இவரால் நடக்க முடியாது, தாமதம் செய்தால் நம்மாலும் மடத்தை அடைய முடியாது, உடனே நாம் இங்கிருந்து புறப்படுவோம் என்றார் ஒரு துறவி. இந்த நிலையில் இவரை இப்படியே இங்கேயே விட்டுவிட்டு செல்வதா? நாம் இருவரும் இவரை எப்படியாவது மடத்திற்கு தூக்கிச் செல்வோம் என்றார் மற்றொரு துறவி. அவரவர் வினையை அவரவரே அனுபவிக்க வேண்டும், இவர் இங்கேயே இறக்க வேண்டும் என்பது இவருடைய விதி. நீர் வந்தால் வாரும், நான் போகிறேன் என்று கூறி அடுத்தவரின் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து வேகமாக நடக்கத் தொடங்கினார் முதல் துறவி. உயிருக்கு போராடும் அந்த முதியவரை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாத மற்றொரு துறவிக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆகையால் அவரை தோளில் தூக்கி கொண்டு மலை மீது ஏறத் தொடங்கினார். துன்பத்தை பொறுத்து கொண்டு மலை உச்சியை நெருங்கினார். அங்கே அவருக்கு முன்னே சென்ற துறவி குளிர் தாங்காமல் விரைத்து போய் வழியிலே இறந்து கிடந்தார். ஆனால் இவருக்கோ முதியவரை தூக்கி கொண்டு வந்ததால் அதிகமாக மூச்சு வாங்கியது. அதனால் உடல் முழுவதும் கூடுதலாக இரத்தம் பாய்ந்து வெப்பம் ஏற்பட்டது. அத்துடன் அந்த முதியவரின் உடல் சூட்டால் இருவரது உடல்களும் சூடு கண்டது. இதன் மூலம் கடுமையான குளிர் அவர்களை தாக்கவில்லை என்பது அவருக்கு புரிந்தது. பிறருக்கு மனம் இறங்கி உதவி செய்தால் நன்மையே விளையும். அந்த உதவியே தன் உயிரை காப்பாற்றி என்ற உண்மை இரண்டாம் துறவிக்கு புரிந்தது. ஒருவருக்கு கண்கள் இருந்தும் அதற்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பாவார் என்பதை மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இரக்கமில்லாத கண்கள் மரம், இரக்கமுள்ள கண்கள் வரம்.